தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தேன்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. கேது பகவான் கன்னி ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாத ஆரம்பத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. தனுசு ராசியில் புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. அதே சமயம் கூடவே சூரியனும் இருக்கார். சூரியன் இருக்கிறது மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏன்னா மகர ராசியில், அதாவது தை மாதம் 1ஆம் தேதி ஜனவரி 15ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசியில் சூரியன் பயிற்சி ஆகிட்டார். மகர சங்கராந்தி. கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கிற சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் குரு பகவான் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய், அதாவது செவ்வாய்க்கும் குருவுக்கும் பரிவர்த்தனா யோகம் பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும். பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து தன் உச்ச வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் புதனோடு இணைகிறாரு. அதுக்கு அடுத்த ஒரு 6 நாளில், அதாவது பிப்ரவரி 11ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரனும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகி இந்த மகர ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது. கும்பராசியில் சனி பகவான் இருக்கார். இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானோட இணைகிறாரு. இந்த அமைப்பு என்னென்ன மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா சூரிய பகவானும் சரி, செவ்வாய் பகவானும் சரி நெருப்பு கிரகங்கள். சனி பகவான் அதை கேட்டலிஸ்ட், அதாவது ஆசிட் மாதிரி. அந்த சனி பகவானோட சூரிய பகவான் சேர்றதுனாலையும் அடுத்த ஒரு மாதம் கழித்து வரக்கூடிய செவ்வாய் பகவான் வரதுனாலையும் பாதிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இந்த பாதிப்புகள் பெரிய லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா குரு சாதகமாக இருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா, புதன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி 19ஆம் தேதி அன்னைக்கு. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள், அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா, பிப்ரவரி 9ஆம் தேதி தை அமாவாசை, பிப்ரவரி 16 பீஷ்மாஷ்டமி, பிப்ரவரி 23 நடராஜர் அபிஷேகம், பிப்ரவரி 24 மாசி மகம். இந்த நாட்கள் உங்களுக்கு விசேஷமான பலன்களை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்வது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த மாதம், இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை நன்மைகள் ஏற்படுமா, சங்கடங்கள் ஏற்படுமா அப்படின்ட்டு பல பேருக்கு இருக்கிற சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இனி ஆராய்வோம். தனுசு ராசியில் பிறந்த அன்பான நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுக்காக வாழ்ந்து உங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாதம் உங்களுக்காக சில விஷயங்களை பண்ணக்கூடிய வாய்ப்புகள், அது கூட பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்துக்காக தான் பண்ணுவீங்க. விரையாதிபதி செவ்வாய் இந்த மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு 2ஆம் இடத்துல உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால வருமானமும் அதிகரிக்கும், செலவுகளும் அதிகரிக்கும், காரிய வெற்றி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் செழிப்புத்தன்மை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளின் தேவைகளுக்காக, குழந்தைகளின் திருமணத்திற்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அமைகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற மாதம்.
உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை, உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைத்து விட்டது. அதனால் உடம்புல புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள். 3ஆம் இடத்து சனி வெற்றியை தரக்கூடிய வகையில் அனைத்து யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுதல், குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல், பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைத்தல், இப்படி அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகம் தென்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான சாதகமான பலன்கள் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா 1, 2, 3, 6, 7, 10, 11, 12, 13, 14, 15, 17, 18, 19, 20, 24, 25, 26, 27, 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். சந்திராஷ்டம நாட்கள் 21ஆம் தேதி காலை 7:44 23ஆம் தேதி சாயந்தரம் 7:25 வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம், தனுசு ராசிக்கு 8ஆம் இடம், கடகராசியில் சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால அந்த நாட்களில் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா துர்கா சப்தஸ்லோகி சொல்லிட்டு வாங்கோ, அன்றைக்கி உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். துர்கா சப்தஸ்லோகின்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் கிடைக்கும். அந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் அந்த சந்திராஷ்டம நாட்களில் கேட்டுட்டு வந்தால் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்கள் காரியத்தை துவக்குங்கோ, தடைகள் இருக்காது. அடுத்த வாளுக்கு அன்றைக்கி சந்திராஷ்டமத்தன்னைக்கு நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி யாருக்காவது உங்கள் கையால் இனிப்பு பதார்த்தங்களை கொடுத்து விட்டு செல்லுங்கள், உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அடுத்தவனுடைய வயிறு எரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. உங்களுடைய எதிரிகளிடம் சற்று காட்டமான வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தி உங்களுடைய பழைய பாக்கிகளை வசூல் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எல்லாருமே உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவாங்களா அப்படின்னா சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை. ஃபோன் பண்ணி பேசுவீங்க, நேரில் போய் கத்திட்டு வருவீங்க, சண்டை போடுவீங்க. ஆனால் கோபத்தை குறைச்சிக்கோங்க. ஏன்னா கோபம் உங்களுக்கு தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கும். குறிப்பாக நீங்கள் பதவி சம்பந்தமாக ஏதாவது அரசு துறையிலையோ இல்லை அரசியல் கட்சியிலையோ பதவிக்காக ஏதாவது முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாத பிற்பகுதி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அதுவும் 13ஆம் தேதிக்கு முன்னாடி. 13ஆம் தேதி அன்னைக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதி பாக்யாதிபதி 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி சனியோடு சேர்ந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால, தன்னுடைய சொந்த வீட்டை பாகியஸ்தானத்தை பார்க்கறதுனால தடைகள் அற்ற பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நன்மைகள் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு, திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு, சொந்த வீடு வாங்கிறதுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்படும், திருமணம் கைகூடும், சொந்த வீடு அமையும், சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு யோகம் ஏற்படும். அதே சமயம் நீங்கள் யாரெல்லாம் எதிரி நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதை செய்வீங்க. இதனால் உங்கள் பேரில் சில வருத்தங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு தன லாபம் அதிகரிக்கிறதுக்கும் கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்குது. அதனால் கடல் கடந்த பயணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குரு பார்வையில் சுக்கிரன் இந்த மாதம் முற்பகுதியில் வரைக்கும், அதாவது 11ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அதன் பிறகு 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால கலைத்துறை நண்பர்கள் இனிமையான வார்த்தைகள் மூலமாக வெற்றி காண்பார்கள். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வாக்குச்சாதுரியம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். அதிகார வார்த்தைகளை கொண்டு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த தனுசு ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற வாய்ப்பு இருக்குது. மாத முற்பகுதியில், அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும். 19ஆம் தேதி அன்னைக்கு புதன் 7ஆம் வீட்டு அதிபதி சப்தமஸ்தானாதிபதி புதன் 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு அந்த திருமண விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாட்கள். நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் அதிகரிக்கின்ற வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, பரிகாரம் பிராயஷ்சித்தம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானையும் விநாயகரையும் சேர்த்து வணங்க வேண்டும். தினமும் காலையில் விநாயகரை வணங்குங்க, முருகனை வழிபட்டுட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. தேவையற்ற வார்த்தைகளை பேசி எதிரிகளை சம்பாதிக்காமல் இருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும்.
இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷம், பணபலம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்கள் மற்றும் பிரார்த்தனைகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதம், இந்த பிப்ரவரி மாதம் அமோகமான நற்பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.